அட பாவியே, நாய போய் கொண்டிருக்கேன் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் உங்கள்ட்ட இருக்கு. ஆமா, இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரி. வேற என்ன? அமாவாசைங்க போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அண்ணோ, இவர் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? சரிங்க. இன்னும் நிலவரம் போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய். இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப வரணுங்க. அப்புறம் என்னங்க திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஆட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா வெள்ளக்காரன் பேரெல்லாம்? ஆமாங்க. அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி. பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன். அப்போ இத்தனை நாள் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாளா ஒரு திருநாளப்பா திடுதிப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்தேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாம இருக்கிறேன். மண்ணா இருந்த அவனை மனுஷனாக்குனார் மணிமாற எம்எல்ஏ. பாலும் வெள்ளதான், பால்டாலும் வெள்ளதான். ஆனா அவங்க அம்மா அவனை பாலுன்னு நினைச்சு பழகுனா பாரு, அதனால அவங்க அம்மா செஞ்ச தப்பு. என்னங்க, போயும் மைக் செட் கட்டுற மேலேடி ஆசைப்பட்டேன்னு எங்க வீட்டுல ரொம்ப கத்துறாங்க. ஏங்க அவ்வளவு கேவலமா சொல்றீங்க? எனக்கும் வெளியில சொல்ல கூச்சமா தான் இருக்கு. ஐயோ, எந்த தொழிலா இருந்தாலும் கேவலம் இல்லைங்க. இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு ஏசுநாதரு, உலகத்துல அவருக்கு சிலுவை இல்லாத இடமே இல்ல. அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தச்சிட்டு இருந்தாரு. அமெரிக்கா பூரா அவருக்கு சிலை இருக்குது. இப்ப உங்களுக்கு எந்த இடத்துல சிலை வைக்க போறாங்க? ஐயோ, நம்ம ஊர்ல சிலை வைக்கிறது ரொம்ப சுலபங்க. 4 காசு 4 முக்கு வீரியம் இருந்தா போதுங்க, சிலை வச்சிடலாம். என்ன கருப்பா சிலை வைப்பாங்க, காக்கா அசிங்கம் பண்ணி மூக்கு வெள்ளையாயி கடைசியில மூஞ்சி கலந்த மாதிரி ஆயிருக்கு. பேச்சு மாத்தாதீங்க. மைக் செட் கட்டுறதை தவிர வேற வேலை கிடைக்கலையா உங்களுக்கு? அது ஒரு பெரிய கலைங்க. நீங்க சாயந்தரம் கூட்டத்துக்கு வந்து பாருங்க தெரியும். ஐயே, அரசியலே எனக்கு பிடிக்காது, ஒரே அருவை. ஐயா, அந்த கன்றாவை எனக்கும் பிடிக்காதுங்க. எந்த நாய் என்ன பேசுனா நமக்கு என்ன? கூட்டத்தை சாக்கா வச்சு சாயந்தரம் வந்தேன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் வெளிச்சத்திலேயே சந்திச்சிருக்கிறோம். இருட்டுல சந்திச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனுதான். எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க வந்தா தானே தெரியும். ஓடுதாயம்மா ஓடு. அமாவாசை, உன் வாழ்க்கை இப்படியே போயிரும் போல இருக்குதா, மசியவே மாட்டேங்கிறாள. சரி, சில கணத்துல 10 அடியில தண்ணி வரும், சில கணத்துல 200 அடி தோண்டினாத்தான் வரும். கடும் பாறையா இருக்கு, சரியான பாறையா இருப்பா போல இருக்குதா. வெடி வச்சாதான்ப்பா வேலை நடக்கும். வச்சிருவோம். கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, விவசாய தொழிலாளர்களே, தொழிற்சங்க தலைவர்களே, எங்கடா உன் மாமனை காணா? அதோ அங்கே நிக்கிறாரே. மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று எதிர்கட்சிக்காரர்கள் புரளி பேசுகின்றார்கள். அவனை கொண்டு போய் கூடப்பா, நீ நல்ல ஆளப்பா. குடிச்சிட்டா ஒழுங்கா பேசு. என்னடி மேடையில பொலன்னு பொலத்து கட்டுவார்னு சொன்ன, அங்க என்னடா சோடா கொடுத்துட்டு இருக்காரு? அது பொது சேவனை எல்லாம் தான் பண்ணணும். எங்க மாமா கௌரவம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. 12,000 டன் சிமெண்ட்டும் ஆகவே அதற்கு செலவாயிருக்கின்றது. கனகவிஜயனின் முடி தரித்து கல்லினை கொண்டு வந்தார் சேரன் மகன். அதே போல் ஆழியாரனை கட்டுவதற்கு கல் கொண்டுவதற்கு நாங்கள் என்ன பாடுபட்டோம் என்று கல் சுமந்த நெஞ்சங்களுக்கு தான் தெரியும். கல் நெஞ்சம் படைத்த எதிர்கட்சிக்காரர்களுக்கு என்ன தெரியும்? கலங்கிய நெஞ்சோடு நான் இங்கே கல்லுக்குள்ளேதான் ஈரம் இருக்கும். நம்ம கட்சி கூட்டம் வரதே பெரிய விஷயம். வந்த கூட்டத்தை கழிச்சு விட்டுலாம் போடுங்க. ஐயோ, இவனை முதல்ல உட்கார சொல்லு. ஐயா, அண்ணன் அவர்கள் பல கூட்டங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பதால் இத்துடன் தனது பேச்சை முடித்துக் கொள்கிறார். தம்பி, உன்னைத்தான் தம்பி அண்ணா அழைக்கின்றேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது தமிழகத்தை காக்கும் தாரக மந்திரம். பொதுவாக தம்பி, மந்திரங்கள் மனிதரை மூடப்பழக்கத்திற்குள் மூழ்கடித்துக் கொண்டிருந்த போது ஒரு இனத்தையே எழுச்சி வர வைத்த ஒப்பற்ற மந்திரம் தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, டியூட்டி, டிக்னிட்டி அண்ட் டிசிப்ளின். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் மாதிரி பேசுவீங்க. வெங்காயம் எல்லாரும் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறானுங்க. எவனுமே கடவுள் மேலுக்கு நம்பிக்கையில மொட்டை அடிக்கிறது இல்ல.
மறுபடியும் தலையில முடி முளைக்குங்கிற நம்பிக்கையில் தான் மொட்டை அடிக்கிறானுங்க. மொட்டை அடிச்சா தலையில முடியே முளைக்கான்னு வச்சுக்க, ஒரு வயலும் மொட்டையா அடிக்க மாட்டானுங்க. இதை நான் சொன்னேன்னா ஈரோட்ல இருந்து வந்து ராமசாமி நாட்டியம் பேசுறான்னு சொல்றானு வெங்காயம். குட்டிய முரசும் கூவிய படையும் கெட்டிய படையும் எடுத்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி வளைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வென்று வாழ்த்துறை கூறி முழங்கிய போது என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். தமிழ் வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வின் அடிப்படையாம் அன்பு மூன்றெழுத்து, அந்த அன்பிற்கு துணை இருக்கும் அறிவு மூன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையில் எழும் காதல் மூன்றெழுத்து, காதலர்கள் போற்றுகின்ற கடும் வீரமோ மூன்றெழுத்து, வீரம் விளைகின்ற களம் மூன்றெழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி மூன்றெழுத்து, அந்த வெற்றிக்கு நவையெல்லாம் ஊக்குவிக்கும் அமைதி மிக அண்ணா மூன்றெழுத்து. ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம். உழைக்கிற உயரம் அவன் வாழ்வு செழிக்கணுங்கிற சிறப்பான கொள்கை ஒரு சாதாரணமான மனுஷன் தானா? உழுமனுக்கு நிலம் சொந்தங்கிற உயரிய தத்துவம் இந்த நாட்டுல நடைமுறைக்கு வந்துட்டா இங்க பசிதான் இருக்குமா, இல்ல பத்னி தான் இருக்குமா, இல்ல பஞ்சம்தான் இருக்குமா? இந்த நாட்டுல ஒரு நதிகளைதான் ஒன்னா இணைச்சிட்டோம்னா இந்த நாட்டுல தண்ணி பஞ்சம் வருமா? ஏன் இணைக்கிறேன், எதுக்காக இணைக்கிறேன், என்ன காரணத்துக்காக இணைக்கிறேன்னு இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் குளிச்சிட்டு இருக்க போற? வாடி வீட்டுக்கு போலாம். என்னடி இது காக்கா குளியல் குளிக்கிறீங்க? வயசு பொண்ணுங்க கொஞ்சம் நல்லதா குளிக்கலாம். மீன் கடி தாங்க முடியல, வாடி வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் வந்து தொலைங்கடி, எப்ப பார்த்தாலும் சலசலன்னு பேசிட்டே இருக்கீங்க. ஐயோ, என்னடி என் கைய பிடிச்சிட்டீங்க? தாயம்மா நினைச்சீங்களா? அவ பின்னாடி வரா. ஐயோ, தாயம்மா எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் தாயம்மாவோட பழகிறத உன்னை பாக்குறதுக்காகத்தான். என்னங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தது, நான் என் தாயம்மா குளிச்சாச்சான்னு கேட்டேன். எப்பங்க வந்தீங்க? ஏய், இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா? நீங்க பொங்கடி, நான் அப்புறம் வரேன். ஏய், உங்க அம்மா கேட்டா என்னடி சொல்ல? அவங்க அம்மாவை கொலை பண்ணிருங்க. அழகான பொண்ணுங்களுக்கு அம்மாவே இருக்க கூடாது. துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா போய் சொல்றீங்க. உங்க கூட பழகிட்டேன்ல. அங்கெல்லாம் தொட்டா புருபுருன்னு ஆங்களா? அவ்வளவா இல்ல, ஆனா பழகி போச்சு. வேற ஏதாச்சும் புதுசா சொல்லி தரணும். நல்லா இருக்குங்க நீங்க. ஆமா, மீட்டிங் எல்லாம் பேசுனீங்களா? கையெல்லாம் தட்டினாங்களா? எல்லாம் தட்டின தட்டுல விரலெல்லாம் உதிர்ந்து போய் குஷ்டரோகி மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க இது? போத்துன பொன்னாடையில உங்களுக்காக சுடிதார் தச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் ஒண்ணும் போடாம இருந்தா எனக்கும் பிடிக்கும். ஐயா, அது இல்லைங்க. நான் இதெல்லாம் போட்டுட்டு போனா எங்க அம்மா கழுத்து நெரிச்சு கொன்னுடுவாங்க. உங்க அம்மா பாக்குறதுக்கு ஊர்க்காரங்க பாக்குறதுக்குமா நான் காசு செலவு பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நான் பாக்குறதுக்கு தான். சரி, போட்டுக்கிறேன். ஆனா வீட்டுக்கு இந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. காட்டினதுக்கு அப்புறம் கழட்டி கொடுத்துரு, நான் தலைக்கு வச்சு படுத்துக்கிறேன். ரொம்ப மோசம் நீங்க. ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னா? இருங்க, போட்டுட்டு வரேன். எங்க போனாரு இவரு? துணிய போட்டுக்க சொல்லிட்டு. என்ன எங்க போயிருந்தீங்க? போட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு காட்டத்தான் போறீங்க. போடும்போது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகத்தான் அப்படியே சைட்ல ஒதுங்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அப்பா, ஐயோ.